முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு புதன் பெயர்ச்சி காரணமாக 3 ராசிக்காரங்க வாழ்க்கையில் பணமழையானது கொட்ட இருக்கிறது. அதாவது புதன் ஏப்ரல் 30ஆம் தேதி மேச ராசிக்கு செல்ல இருக்கிறார். மேச ராசியின் அதிபதி செவ்வாய். புதன் செவ்வாயின் ராசிக்குள் நுழைவதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதில் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமாகவும் இருக்கலாம். அதுவும் சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை முழுமையாக பெற இருக்கின்றனர். அந்த அதிர்ஷ்டம் காரணமாக அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் நிதி நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது. நிதியை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக இருக்கிறது. தற்பொழுது மேச ராசிக்கு செல்லும் புதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். தற்பொழுது புதன் பெயர்ச்சியால் பணமழை கொட்டப் போகும் அந்த முதல் ராசி மேச ராசி. மேச ராசி அன்பர்களே, மேச ராசியின் முதல் வீட்டிற்கு புதன் செல்ல இருக்கிறார். இதனால் மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அனைத்தையுமே பெற உள்ளனர். அதுவும் பணிபுரிபவர்கள் பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது. வேலை தேடிக்கொண்டு இருந்தால் இந்த நேரத்தில் மேச ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. வியாபாரிகளுக்கு பல புதிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைப்பதற்காக நேரம் கைகூடி வந்து விட்டது. நீண்ட காலமாகவே நிலுவையில் இருந்த அனைத்து வேலைகளும் இந்த நேரத்தில் வெற்றிகரமாக ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தையே செலவிட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கும் மேச ராசி அன்பர்களே, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள். முக்கியமாக அதாவது நீங்கள் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதில் வெற்றி மட்டுமே நடக்கும். தோல்வி என்ற பேச்சுக்கு கொஞ்சம் கூட இடமில்லை. அதைவிட முக்கியம், வெற்றி பெற்று செல்வத்தை குவிக்கக்கூடிய ஒரு நிலைமையானது தற்பொழுது மேச ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் உருவாக இருக்கிறது. அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. இது எல்லாமே புதனினுடைய பெயர்ச்சி காரணமாக நடக்க இருக்கிறது. கடந்த 2 மாதத்தில் பலவிதமான பண கஷ்டத்தை சந்தித்து வரும் உங்களுக்கு அனைத்து பண கஷ்டங்களும் இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போக போகிறது. அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். முக்கியமாக எந்த ரூபத்தில் எப்படி பணம் வருகிறதே என்று தெரியாது. ஆனால் பல வழிகளிலிருந்து பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு மேச ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. அடுத்தபடியாக புதன் பெயர்ச்சி காரணமாக பணமழையை பெறப்போகும் அந்த 2வது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியின் 9வது வீட்டிற்கு புதன் செல்ல இருக்கிறார். இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் கிடைக்க போகிறது. கடின உழைப்புக்கான அனைத்து பலன்களுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு பெற இருக்கின்றனர். வேலைகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாகவே நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளையும் ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நன்மை சிம்ம ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. சமூகத்தை பொறுத்தவரைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்தால் அதிலிருந்து நல்ல ஒரு நிவாரணமானது இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்துமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் இந்த நேரத்தில் புதிய பொறுப்புகள் அனைத்தையும் பெறலாம்.
அதாவது உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களிடம் உயர் அதிகாரிகளிடம் நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையானது சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது. இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் என்னதான் வேலை பார்த்து கஷ்டப்பட்டாலும் சரி, உங்களுக்கு சரிவர சம்பளம் என்பது வந்திருக்காது சிம்மராசி அன்பர்களுக்கு. அதாவது வேலை பார்க்கும் இடத்தில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. அதுவும் நிதி ரீதியாக மட்டும்தான். அந்த நிதி ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது. நிதி பற்றாக்குறை என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லலாம். அவ்வளவு நன்மைகள் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்க இருக்கிறது. முக்கியமாக தேவையில்லாமல் நீங்கள் யாரிடமும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வைத்து கொள்ள வேண்டாம். முக்கியமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடப்பவை பற்றி நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு எதிராகவே திரும்பிவிடும். அதனால் சிம்மராசி அன்பர்களே, இந்த வருடம் அதாவது கடந்த வருடத்தில் ஓரளவுக்கு பணத்தை வச்சு எப்படியோ சமாளித்து வந்துட்டீங்க. ஆனால் 2025 எப்போது தொடங்கிச்சோ அப்பத்துல இருந்து பண ரீதியாக பல கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க. எங்கே போனாலும் பண பிரச்சனை தான். வீட்டுக்கு வந்தாலும் பணம் பிரச்சனை, அலுவலகத்துக்கு போனாலும் அங்கே சம்பளம் கொடுக்காம உங்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பணத்தை வச்சு மட்டுமே பிரச்சனையாக உங்கள் வாழ்க்கையில் உருவாகி கொண்டே இருக்கிறது. அவற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது. புதன் பெயர்ச்சியால் பணமழையானது சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பணம் கொட்ட இருக்கிறது. அடுத்தபடியாக புதன் பெயர்ச்சியால் அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த 3வது ராசி துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியின் 7வது வீட்டிற்கு புதன் செல்ல இருக்கிறார். இதனால் துலாம் ராசிக்காரர்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நிறைய லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. வணிகர்கள் எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை இந்த நேரத்தில் பெறக்கூடும். புதிய வேலையை தொடங்க நினைத்து முயற்சித்தால் நல்ல ஒரு பலனானது இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரன் தேடி வர இருக்கிறது. திருமணமானவர்களின் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். தம்பதிகள் இருவருமே சேர்ந்து, அதாவது கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது பிரச்சனைகள் எப்பொழுது பார்த்தாலும் கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது அவற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது. நண்பர்களுடைய முழு ஆதரவு இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுடைய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உறுதியாக இருக்க போகிறது. முக்கியமாக உங்களுடைய பெற்றோருடைய ஆதரவு, உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுவதுமே துலாம் ராசிக்காரர்களை உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இதனால் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து வந்தீங்களோ அவை அனைத்துமே இல்லாமல் போக போகிறது. சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையானது இந்த நேரத்தில் அதிகரிக்கும். அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. மொத்தத்தில் இந்த புதன் பெயர்ச்சி காரணமாக 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையானது கொட்ட இருக்கிறது. அதில் முதல் ராசி மேச ராசி, 2வது ராசி சிம்ம ராசி, 3வது ராசி துலாம் ராசி. இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.